கால் போன போக்கில் நான் பாட்டுக்கு நடந்து போகும்ட்டு வந்தேன். இதுக்கு மேலே போனோம்னா பாதை தெரியாது, டவர் கிடைக்கல, வீட்டுக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால் ரிட்டன் வீட்டுக்கு ஓடிடுவோங்களான்ட்டு ரிட்டன் ஆகிட்டேன். ஒரே குளிர், வெயில் அடிக்குது, கையெல்லாம் விரைக்குது. நல்லா இருக்குது, ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இவ்வளோ வெயில் அப்படியே பாருங்கள், சூப்பர் பிளேஸாக இருக்குது, நல்லா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இடத்த பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு, செமையா இருக்கு பாருங்க. வீடுகள்லாம் பார்க்கறதுக்கு அருமையா. நான் பிளைமவுத் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் பாருங்க. காத்து குண்டியெல்லாம் பறக்குது, கூந்தல் பறக்குது, கூந்தல் பறக்குது, சொட்டை மண்டையில் இருக்க கூந்தல் பறக்குது. சூப்பர்ல. இப்படியே இது பூரா வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிற சைக்கிளுங்க. நம்மளே கார்டு பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போகலாம். 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு 10 பவுண்டா என்னமோ வாடகை வாங்க. கால் போன போக்கில் நான் பாட்டுக்கு நடந்து போகும்ட்டு வந்தேன். இதுக்கு மேலே போனோம்னா பாதை தெரியாது, டவர் கிடைக்கல, வீட்டுக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால் ரிட்டன் வீட்டுக்கு ஓடிடுவோங்களான்ட்டு ரிட்டன் ஆகிட்டேன். ஒரே குளிர், வெயில் அடிக்குது, கையெல்லாம் விரைக்குது. நல்லா இருக்குது, ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இவ்வளோ வெயில் அப்படியே பாருங்கள், சூப்பர் பிளேஸாக இருக்குது, நல்லா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. சூப்பர் பாருங்க. காத்து குண்டியெல்லாம் பறக்குது, கூந்தல் பறக்குது, கூந்தல் பறக்குது, சொட்டை மண்டையில் இருக்க கூந்தல் பறக்குது. சூப்பர்ல. இப்படியே இடத்த பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு, செமையா இருக்கு பாருங்க. வீடுகள்லாம் பார்க்கறதுக்கு அருமையா. நான் பிளைமவுத் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கேன்.
நண்பர்களே வணக்கம். திடீர்னு வீட்டில் பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த இருக்க கடைக்கு ஜெயின்ஸ் பெரிங்கிற ஒரு கடைக்கு பக்கத்தில் பால் வாங்க போனேன். இந்த பால் எத்தனை லிட்ரு? 2 லிட்ரு இருக்க. எவ்வளோ தெரியுமா? யோசிச்சு பாருங்க. 200 ரூபாங்க. இது நம்ம ஊர் ரேட்டுக்கு 200 ரூபா, லண்டன் ரேட்டுக்கு 2 ரூபா. அப்பா எவ்வளோ காஸ்ட்லி பார்த்தீங்களா? இங்கே என்ன சம்பாரிச்சாலும் நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி இங்கே வராதுங்க. சச்சப்பா, வெளியில் ஒரே குளிர், 24 மணி நேரமும் குளிருது. வெயில் அடித்தாலும் குளிருது. நான் பால் பாக்கெட்டை பிடிச்சிட்டு வர்றேன். இந்த பால் கேனுங்க, பாக்கெட் கிடையாது, கேனு. இதை பிடிச்சிக்கிட்டு வர்றேன். கையெல்லாம் விரைச்சிச்சு, ஊசி குத்துறது மாதிரி குத்துது விரலெல்லாம். போன கையில் பிடிச்சிருக்க முடியலை. அப்பா வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். ஒரு நிமிஷம் தாங்க. இப்படியே வீட்டுக்குள்ளே ஓடியே முதல்ல சுடு தண்ணியில் கையை கழுவணும். இல்லை என் கையை பூரா விரைச்சி போயிடும். எம்மா முடியல சாமி. வீட்டுக்கு பாப்பா பார்க்குறதுக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னாங்களா. சரி பால் இல்லைன்ட்டாங்க. திடீர்னு நான் தான் போய் பால் வாங்கிட்டு வருவோம். பக்கத்தில் போனேன். பக்கத்தில் தான் 2-4 நிமிஷத்துக்கு மேலே தான் மார்க்கெட்னா நம்ம ஊரில் மார்க்கெட்லாம் சொல்ல முடியாது. இங்கெல்லாம் பூரா சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். இந்த பாலை வாங்குறதுக்கு தாங்க. இந்த பாருங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே போகிறேன். இதாங்க கிணத்துக்குள்ளே இறங்குறேங்க. கிணத்துக்குள்ளே இறங்கணும். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கீங்க வீடு. கிணத்துக்குள்ளே இறங்கி அம்மா படிக்கட்டில் இறங்கி கிணத்து படியில் இறங்கி பாருங்க உட்காந்துருக்காங்க. பாருங்க வீட்டுக்குள்ளே. இது கண்ணாடி. வந்து என் பொண்ணு கையெல்லாம் விரைச்சிருச்சு. இதை கொண்டு போய் கிச்சனுக்குள்ளே வைக்கிறேன். வச்சுட்டேன், பாலை வச்சுட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு கிச்சனு. இந்த கிச்சனில் யாருங்க கீழே போட்டிருக்கிறதெல்லாம் வெறும் ரப்பர் சீட்டு, டைல்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க. இது பூராமே ரப்பர் சீட்டு தான். இங்கே ஒரு சொட்டு தண்ணி சிந்த முடியாது. வீட்டுக்குள்ளே வந்தால் இங்கே ஹீட்டர் எந்த நேரம் ஓடிக்கிட்டு இருந்தால் தான் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். ஹீட்டர் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, போட்டிருக்கு. என்ன ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் இந்த மாதிரி இதுலேருந்து தான் உங்களுக்கு பூரா சூடாகிக்கிட்டு இருக்கு. ஹீட்டர் உள்ள இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே தொட்டோம்னா சூடாக இருக்குது. துணியெல்லாம் இது மேலே தான் காயப்பட வேண்டியிருக்கு. பாருங்க. என்ன ஃப்ரிட்ஜை திறந்து எல்லாமே உள்ள ஸ்டாக் வச்சுருக்காங்க. சரிங்களா?